Hi, hello guys, welcome back to Amazon Affiliating Marketing course. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 8th கிளாஸில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 7 கிளாஸ் முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் அமேசான் அஃபிலியேட் லிங்க், அதாவது அமேசானில் அஃபிலியேட் லிங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து 8th கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து ஸ்வீட் 16 ரூல்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 16 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதை தயவு செஞ்சு நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஆக முடியும். அதேமாதிரி மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு ஒரு 4-5 டிப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு 16 ரூல்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எது வேணால் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மிச்சம் இருக்கிற எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோ செல்ஃப் ஆர் ஃபேமிலி பைஸ். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற அஃபிலியேட் லிங்க்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்களாம் அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை லிங்க் அனுப்பிச்சி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண சொல்லக்கூடாது. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக்கிங் சிஸ்டம். அதாவது அமேசான் நம்மளுக்கு ஃபீ ஆர் கமிஷன் தராங்க அப்படின்னா அது ஜென்யூனாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க அவங்க. ஓகேங்களா, அது ஜென்யூனாக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த லிங்க் எப்படி ட்ராக் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈச் அண்ட் எவ்ரி மூவை வந்து ஃபைன் பண்ணுவாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே எண்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் லிங்க், நீங்கள் க்ரியேட் பண்ணுற லிங்க், அமேசான் அஃபிலியேட் லிங்க், அதாவது ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்கள, அந்த லிங்க்கை வந்து நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டியும் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லாதீங்க. இது வந்து வயலேஷன் ஆஃப் த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா, தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா மேபி அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ செகண்ட், ப்ரொமோட் ஆன் அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம்ஸ். அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு முன்னாடி 6th கிளாஸில் ஒரு டயக்ராம், அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஒரு லிஸ்ட் ஆஃப் சைட்ஸ் கேட்டிருந்தாங்க. நாம் வந்து ஒரே ஒரு பிளாக் ஸ்பாட் அது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணோம். ஃப்யூச்சரில் நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸு இல்லை வெப்சைட்டு எத்தனை வேணால் வந்து அதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷூக்கு நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு வெப்சைட்டு, பேக்ஸுக்கு அதே மாதிரி கிளாத்ஸ் இல்லை, அதே மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம், மொபைல் ஃபோன்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நம்ம வந்து வெப்சைட் போட்டு அந்த வெப்சைட் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணால் ப்ராப்பராக போய் அவங்ககிட்ட சொல்லணும், இதுதான் எங்களோட வெப்சைட்டு, ஸோ இதுலேருந்து தான் நான் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அவங்ககிட்ட சொல்லணும். அதுதான் அவங்க நம்ம ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு, ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அது எல்லாமே அதில் ஆட் ஆகிடும். அதனால் எப்பயுமே அமேசான் அஃபிலியேட்டிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அப்ரூவ்டு பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா. தேர்ட், கிரியேட் ஒரிஜினல் கண்டென்ட். ஏன்னா நம்ம பண்ண போகிறது எல்லாமே வந்து பிளாகு, வெப்சைட், அந்த மெத்தட்லாம் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணும் நேரத்தில் நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ரொம்ப ஃபால்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ChatGPT இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டு இல்லைனா ஏதோ ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை வேர்ட்ஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பெய்டு கண்டென்ட் ரைட்டர்ஸ், ஸோ அவங்ககிட்ட இத்தனை வேர்ட்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் வாங்குவோம். ஸோ கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 50 to 100 போஸ்ட்டு ஆர் ஆர்டிக்கல் போடுறோன்னா ஸோ அதுவே எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு, பெய்டு கண்டென்ட் ரைட்டர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ வந்து ChatGPT வந்ததுனால நம்ம ஈஸியாக வந்து ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை ரீரைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து கண்டென்ட்டை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க.
ஸோ ஃபோர்த்து, அவாய்ட் இல்லெஜிட்டிமேட் ஆர் 18+ சைட்ஸ். அதாவது நிறைய ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து இந்த இந்த ஒரு பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. சில பேர் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க குயிக்காக வந்து சேல் வரணும், இல்லை வந்து சில ப்ராடக்ட் வந்து இங்கே ப்ரமோட் பண்ணால் வந்து நல்லா சேல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் இல்லைனா வந்து 18+ சைட்ஸ் அந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டி வெண்டார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி இல்லெஜிபிள் சைட்டில் போய் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா சேல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து வயலேஷன் ஆஃப் த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த் வந்து இன்க்ளூட் அஃபிலியேட் டிஸ்க்ளோஷர். அதாவது நீங்கள் கிளியர்லி டிஸ்க்ளோஸ் யுவர் அஃபிலியேட் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கமிஷன் ஆன் யுவர் வெப்சைட். நம்ம இப்போ வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் வந்து டேர்ம்ஸ் என்னென்ன பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் தயவு செய்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறோம். நாம்பளாம் இந்த ப்ராடக்ட்டையும் நம்ம சேல் பண்ணலை, ஷிப் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு ரெஃபர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட்டோ இல்லை பிளாகோ இதுலேருந்து தனியாக நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கிறது நம்ம அக்கௌண்ட் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வெப்சைட்டில் ஏதோ ஒரு பேஜ், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் எந்த ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கலாம். இல்லை ஹோம் பேஜ் கீழே வந்து கான்டாக்ட் டெக்ஸில் கீழே ஒரு சின்னதாக நோட்டு போட்டு கூட நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இந்த சைட்டாக வெப் பிளாக் வந்து அமேசான் அஃபிலியேட்னால தான் யூஸ் ஆகுது, அதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. 6th, டோன்ட் ரிவீல் ப்ராடக்ட் ப்ரைஸ். ஏன் ப்ரோ வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் போட்டு நான் வந்து வெப் இல்லை வெப்சைட் வந்து பிளாக் அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாதா அப்படின்னா, கண்டிப்பாக இது நான் கூடாதுன்னு தாங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆக்சுவலாக இந்த அமேசான் ப்ராடக்ட் எல்லாமே வந்து செல்லர் பேஸ்டு தான். இப்போ செல்லர் ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து ஒரு 10 rupees ஆர் 1000 rupees வச்சு சேல் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, சேல் எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு ஒரு 100 rupees ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டில் இல்லை வந்து பிளாகில் வந்து அந்த அந்த ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது இல்லாமல் நீங்கள் இது பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா. ப்ரைஸ் எப்பயுமே போடாதீங்க. ஓகேங்களா. ப்ரைஸ் அவங்க வந்து அமேசான் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு 2000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த பிளாகில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு ஒரு கஸ்டமர் படிக்கிறாரு, இது இப்போ பிடிச்சிருக்குன்னு கிளிக் பண்ணுறாரு. கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ப்ரைஸை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க 2000 ரூபா அப்படின்னு. அதை கிளிக் பண்ணி அமேசானுக்குள்ளே போகும்போது 2500 இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுவே ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக தான் ஆகுது. கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து ப்ரைஸோடு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க. இதுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னா, வந்து ஏபிஐ க்ரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது என்ன ப்ரைஸ் அப் ஆகுதோ டவுன் ஆகுதோ நான் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. அது ரொம்ப பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. ஓகேங்களா. அது மணி ஸ்பெண்ட் பண்ணணும். அது இல்லாமல் நிறைய கோடிங் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா. நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்ம சிம்பிளாக மினிமமாக எவ்வளோ அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு வெப்சைட்டோ போட்டுக்கிட்டு அமேசான் அஃபிலியேட் மூலிமா ப்ராடக்டை நமக்கு ப்ரமோட் பண்ணி நம்ம அதில் இன்கம் பார்க்கணுமே தவிர, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே தவிர ரொம்ப நம்ம அட்வான்ஸாக போகணுங்கிறது வந்து அது வந்து நாட் நெசசரி ஆக்சுவலி. ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் 6th வந்து ரூல். 7th, நோ லிங்க் ஷார்ட்னிங். நான் இது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து க்ரியேட் பண்ணுறப்பையும் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அமேசான் வந்து ஷார்டன் பண்ணி தான் கொடுக்குது. ஓகேங்களா. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற பையர்ஸுக்கும் தெரியும் இது அமேசான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே நம்ம வந்து கூகுள் ஷார்ட்னர் இல்லை பிட்லி அந்த மாதிரி வந்து ஷார்ட்னர்லாம் யூஸ் பண்ணுறது இது வந்து மிஸ்லீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நீங்களே ஒரு யூஸரை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிளாகில் போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு அந்த பிளாகோட ஆர்டிக்கல் படிக்கிறீங்க. படித்த பின்னாடி அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா அமேசான் அந்த லிங்க் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா, இல்லை வேறு மாதிரி ஒரு லிங்க் அப்படி இருந்துச்சுன்னா வந்து அதை கிளிக் பண்ணுவீங்களா? புரியுதுங்களா. அதுதான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஷார்ட்டன் இருக்கிற லிங்க்கை தயவுசெய்து இன்னும் ஷார்ட்டன் பண்ணாதீங்க. வேறு ஷார்ட்னும் வேறு ரீடாக்ட் பண்ணுற லிங்க்ஸும் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. டைரெக்டாக அமேசானே யூஸ் பண்ணுங்கள். என்ன அமேசான்லேருந்து கிடைக்குதோ அதையே யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ 8th ரூல் என்னென்னா 1 அக்கௌண்ட் பர் பர்சன். ஏன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் இண்டிவிஜுவலாக நேம், அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் அதையே வந்து வேறு இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணவும் முடியாது. சப்போஸ் க்ரியேட் ஆச்சுனாலும் டேக்ஸ் நீங்கள் டேக்ஸ் பேன் கார்டெலாம் ஆட் பண்ணுறப்ப இஷ்யூ வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா 2 அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணிவிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி வயலேஷன் ஆஃப் த அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி 2 அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணிவிடுவாங்க. உங்களோட அமௌண்ட் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு, இப்போ நான் வந்து கமிஷன் வந்தது ஒரு 10,000 இருக்குது, 20,000 இருக்குன்னா அதுவுமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ராட் பண்ணுற அந்த கேட்டகரியில் இந்த ஆக்ஷன் வரும். அதனால் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு அக்கௌண்ட் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோட அக்கௌண்ட்டு அந்த டீட்டெயிலை வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணுமே தவிர உங்கள் டீட்டெயிலே மறுபடியும் கொடுத்து சைன்அப் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ 9th ரூல் வந்து நோ ஆஃப்லைன் லிங்க் ஷேரிங். அது என்ன நோ ஆஃப்லைன் லிங்க் ஷேரிங் அப்படின்னா, நீங்கள் அஃபிலியேட் லிங்க் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ பிடிஎஃப் மூலிமா வந்து ப்ரமோட் பண்ணுறதும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிஎஃப் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு பிடிஎஃப் ஒரு 10 pages 15 pages வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அதில் பிட்வீனில் வந்து அமேசான் லிங்க்கோட போட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப்லைனில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆஃப்லைனில் லிங்க் ஷேரிங் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான் பிடிஎஃப் நான் சொன்னேன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆஃப்லைனில் எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. 10th வந்து அவாய்ட் ஆஃபர்ஸ் ஆர் ரெக்வஸ்ட். இப்போ வந்து எனக்கு வெப்சைட் போட்டாச்சு, நான் பிளாக் போட்டாச்சு, ப்ராடக்ட்டில் எதுவும் சூஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு சேலே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? ட்ரிக்கு யூஸ் பண்ணுவீங்க. என்ன ட்ரிக்கு? ஆஃபர் தரேன் ஒரு பிளாக் போடுவீங்க, ஆர்டிக்கல். இந்த ஒரு ஷூ வந்து உமன் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்கன்னா, ஸோ இதில் வந்து 10% ஆஃபர் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், 15% ஆஃபர் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், டிஸ்கவுண்ட்ஸு எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன இருக்கோ அது ஆக்சுவல் Amazon.comல இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், எதுவுமே டிஸ்க்ளோஷர் பண்ணாதீங்க, அதாவது ப்ரைஸை டிஸ்க்ளோஷர் பண்ணாதீங்க. அவாய்ட் ஆஃபரிங் இன்சென்டிவ் ஆர் அர்ஜிங் யூசர்ஸ் டு கிளிக் யுவர் லிங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒருத்தரோட ஆசையை தூண்டி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும்னு சொல்லி மோட்டிவ் வந்துச்சிங்கன்னா அந்த ஒரு பேட் ஸ்ட்ராட்டஜியை தான் நான் கருதுகிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. 11th வந்து நோ பிபிசி ஃபார் லிங்க்ஸ். பிபிசினா பே பர் கிளிக். அதாவது கூகுள் ஆட்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஆடு க்ரியேட் பண்ணி ஒரு 1000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இத்தனை கிளிக் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிக் வந்துடும். அது எல்லாமே சேல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் ஆகாது. அது ஜஸ்ட்டு கிளிக்கு தான். ஓகேங்களா? பிபிசிக்கு நான் அப்கமிங் தனியாக ஒரு கோர்ஸை போட போகிறோம். ஸோ இதோட பேசிக் சிம்பிள் என்னென்னா நோ பிபிசி. அதாவது அமௌண்ட் கொடுத்து உங்கள் அமேசான் லிங்க்கை வந்து கிளிக் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா அது வந்து வயலேஷன், உங்கள் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பேன் ஆகும். ஸோ இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன தப்பில் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 12th வந்து அவாய்ட் அமேசான் லோகோ ஆர் நேம்ஸ். டோ நாட் யூஸ் அமேசான் லோகோ. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அமேசான் லோகோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட சைட் லோகோ எது வேணால் யூசிக்கலாம். ஓகேங்களா? அமேசான் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்லீடும் பண்ணக்கூடாது டொமைன். ஓகேங்களா? 13th ரூல் வந்து ஃபாலோ சோஷியல் மீடியா ரூல்ஸ். இப்போ நான் நிறைய ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோவா ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னானே, இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறானே என்னென்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக டைரெக்டாக இப்போ ஒரு ப்ராடக்டோட அமேசான் லிங்க் எடுக்கிறீங்களே, அது வந்து டைரெக்டாக போஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட பிளாகில் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பிளாக் ஆர் ஆர்டிக்கல் லிங்க் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் மூலிமா ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதில் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி வீடியோ போடுறீங்க, அவங்க எல்லாமே பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த இடத்துல அமேசான் லிங்க், அதாவது ஷார்ட் அண்ட் லிங்க் கிடச்சிச்சில்ல,
அந்த லிங்கை போடக்கூடாதே தவிர நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிளாக் போஸ்ட் யூஆர்எல் இருக்குல்ல, அதாவது அந்த ஆர்டிக்கல் யூஆர்எல், அந்த லிங்கை தாராளமாக அதில் போடலாம். ஓகேங்களா. 14th வந்து நோ லிங்க்ஸ் இன் மெசேஜிங் ஆப்ஸ். அதாவது உங்கள் அமேசான் லிங்கை வந்து வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ், அந்த மாதிரி பல்க் எஸ்எம்எஸ், பல்க் வாட்ஸ்அப் மெசேஞ்சர், அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நிறைய இருக்குங்க, ட்ரிக்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய இன்புட்ஸை வாங்கி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி எஸ்எம்எஸ் வாங்கி எல்லாத்துக்கும் பல்காக அனுப்பிச்சு அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இந்த மாதிரி மாதம் ஒரு டிராஃபிக் ஒரு இடத்துல வந்திருக்கு, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிபிசி, அதாவது நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா 1000 கிளிக்ஸ் வரலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி மாதம் ஒரு இடத்துல டிராஃபிக் வருது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அது ட்ராக் பண்ணி அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து வயலேஷன் ஆஃப் த ரூல். 15th வந்து ரைட் ஒரிஜினல் ரிவ்யூஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, கீவேர்டு வச்சு சூஸ் பண்ணுறீங்க, சர்ச் வால்யூம் ஓகே பக்காவாக இருக்குது, அதை வச்சு ப்ராடக்ட்டும் சூஸ் பண்ணுறீங்க, ரிவ்யூஸும் பார்க்குறீங்க 4 ஸ்டார் அபோவ், அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அவங்க அந்த ரிவ்யூஸ் கொடுத்துருக்கிறத எடுத்து நீங்கள் ஆர்டிக்கல் ரீரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அந்த ரிவ்யூஸை அப்படியே எடுத்து உங்கள் பிளாகுக்கோ இல்லை ஆர்டிக்கலுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை என்ன பண்ணலாமா, ChatGPT அப்படி இருக்குங்கள, அதுக்கிட்ட போய் நீங்கள் வந்து ரீரைட் பண்ண இந்த கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்து ரீரைட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்வீட் 16 ரூல் என்னன்னா, யூஸ் லிங்க்ஸ் இன் சோஷியல் பயோ. ஓகேங்களா. அஃபிலியேட் லிங்க்ஸ் கேன் பி யூஸ் இன் இன்ஸ்டாகிராம் பயோ ஃபார் சிமிலர் சோஷியல் மீடியா பயோஸ். நான் தான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் தாராளமாக சோஷியல் மீடியா பயோ லிங்க்ஸில் போட்டுக்கலாம். யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் தாராளமாக அந்த இதை லிங்க் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நம்ம அமேசான் வந்து எங்கேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் தருது, ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அமேசான் செல்லர்கிட்ட தான் அமௌண்ட் எடுத்து அவங்க ஒரு கமிஷன் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு கமிஷன் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் வந்து செல்லர் வந்து 10 rupees அப்படிங்கிறாருன்னா அமேசான் என்ன பண்ணும், அது 15 rupees அவங்ககிட்ட வந்து சார்ஜ் பண்ணும். ஓகேங்களா. 15 rupees வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணும், ஒரு 3 rupees ஆர் 2 rupees அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கமிஷனாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. அமேசான் ஒர்க் பண்ணுறதுனால வந்து மேபி 1 ரூபா 2 ரூபா அவங்க எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 3 ரூபா நம்மளுக்கு தருவாங்க. ஸோ செல்லர்கிட்ட இருந்து தான் அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்மள்கிட்ட தராங்க. ஸோ அதனால் அதுவும் அமௌண்ட்டு தான் செல்லர்கிட்ட. ஓகேங்களா. அதனால் நம்ம ஜென்யூனாக ஒர்க் பண்ணி ஜென்யூனாக நம்ம வந்து கமிஷன் எடுத்து ஏர்ன் பண்ணணும். அதுதான் வந்து லாங் லாஸ்டிங்காக வரும். ஓகேங்களா. ஸோ தயவுசெய்து வந்து இந்த 16 ரூலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் வரும். ஓகேங்களா. Thank you guys for watching this video. Please wait for the upcoming videos.